வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து கொய்யாப்பழம் வச்சுருக்கோம், அடுத்து ஸ்டார் ஃப்ரூட் கொஞ்சம் வச்சுருக்கோம், இது வந்து வெள்ளரிக்காய் கொஞ்சம் வச்சுருக்கோம், இது வந்து ப்ரௌன் பீன்ஸ் வேக வச்சு தாளித்து வச்சுருக்கோம், இது வந்து பீட்ரூட் பொரியல், அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து திணை பொங்கல், இது வந்து மதியத்துக்கு சேர்த்து பண்ணியாச்சு. அதே மாதிரி இது வந்து முருங்கைக்காய் சாம்பார் அதுக்கு. ஸோ இதுதான் இன்றைக்கி நம்மளுடைய காலை உணவு. நம்ம அந்த எக்ஸசைஸை பற்றி பேசிகிட்டு இருந்தோம், மாடரேட் எக்ஸசைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்டிப்பாக பண்ணணும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தோம். ஸோ எக்ஸசைஸ்னால் எந்தெந்த மாதிரி பண்ணலாம், இப்போ வாக் பண்ணுறதுனா எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சின்ன ஒரு விளக்கம் மட்டும். இப்போ நீங்கள் அந்த எக்ஸசைஸ் பண்ணுறதுனால உங்களுக்கு என்னென்னா போன் ஸ்ட்ரென்த் வரும், மசில் ஸ்ட்ரென்த் வரும், ஃப்ளெக்சிபிலிட்டி வரும், இது எல்லாமே நம்ம பேசியிருக்கோம். ஸோ எந்த மாதிரி பண்ணலாம், மினிமம் வந்து ஒரு 40லேருந்து 50 நிமிடங்கள் வந்து ஒரு பிரிஸ்க் வாக்கிங் சொல்லியிருக்காங்க. இது வந்து எல்லாமே வந்து ஐசிஎம்மோட கைட்லைன் பற்றி மட்டும்தான் நம்ம பேசுகிறோம். இதை தாண்டி இதுக்கு மேலே உங்களுக்கு தகுந்த மாதிரி எக்ஸசைஸை நீங்களே வந்து டிசைன் பண்ணிக்கலாம். நீங்கள் யோகா பண்ணாலும் சரி, வாக்கிங் பண்ணாலும் சரி, சைக்கிளிங் பண்ணாலும் சரி, ஜாகிங் போனாலும் சரி, எதுனாலும் நீங்கள் டிசைன் பண்ணிக்கலாம்.